அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தின் மூலமாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது மட்டும் நம்ம நோக்கம் இல்லை, மாறாக அந்த ப்ராப்ளத்தில் எப்படி ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறது, அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் மூலமாக ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன், ரியாக்ஷன் இந்த மூணுக்கு உள்ள தொடர்பை எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்னு நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். முதல் ப்ராப்ளத்தை பார்க்கலாம். தென் இந்த சிச்சுவேஷனை எப்படி ஃப்ரீ பாடி டயக்ராமா, அதாவது ஃபிசிக்ஸாக எப்படி மாற்றுறோங்கிறத நம்ம என்ன செய்வோம், நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். எ மங்கி ஆஃப் மாஸ் 40 kg, ஒரு குரங்கு இருக்குது 40 கிலோ, கிளைம்ஸ் ஏறுது ஆன் எ ரோப், ஒரு கயத்தில், விச் கேன் ஸ்டாண்ட் எ மேக்ஸிமம் டென்ஷன் ஆஃப் 600 நியூட்டன் 600 நியூட்டன். இந்த கயரால் 600 நியூட்டன் தான் தாங்க முடியும். In which of the following cases will be the rope break? என்ன சூழ்நிலையில், ஒரு 4 சூழ்நிலை சொல்ல போகிறாங்க. அந்த 4 சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையில் இந்த கயிறு அந்து போகலாம், ஏன்? ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், கிளைம்ஸ் அப் வித் அன் ஆக்சலரேஷன் ஆஃப் 6 மீட்டர் per second square. ஆக்சலரேஷன் 6 மீட்டர் per second square வேகத்தில் ஏறுது. கிளைம்ஸ் டவுன் with an acceleration of 4 meter per second square. Climbs up with a uniform speed of 5 meter per second. Acceleration இல்லை. Falls down, சாருன்னு இறங்குது. சின்ன பிள்ளைங்க இறங்குவாங்கல்ல, சாயங்கன்னு. With a rope nearly freely under gravity. Ignore the mass of the rope. இதான் பிள்ளைங்களா கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணக்கை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா, அது புரிஞ்சு சால்வ் பண்ணிங்கன்னா IIT JEE கொஷின்ஸ் எல்லாம் ஃபோன் ஊதிட்டு போயிடலாம். சரிங்களா? let us see how to solve. இதை சால்வ் பண்ணுறதுக்கு சார் கையாளக்கூடிய முறைக்கு பேர் FBD, ஃப்ரீ பாடி டயக்ராம். சரிங்களா? ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம்னா அதை தனியாக ஃப்ரீயாக பாடி இஸ் எக்ஸிஸ்டிங், அது மேலே செயல்படக்கூடிய ஃபோர்ஸ் எல்லாம் குறிப்பிட்டு அந்த ஃபோர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய உறவுகளை ஆராய்ச்சி பண்ணுறோம். பாருங்கள், இதுதான் பிள்ளைங்களா குரங்கை காமிக்க வேண்டியதில்லை, ஒரு கட்டமோ வட்டமோ உங்களுக்கு எது விருப்பப்படி காமிக்கலாம். இந்த குரங்கு கயத்தில் ஏறுது, அந்த கயத்தில் இழுவிசை உருவாகும், தட் இஸ் டென்ஷன். குரங்கு இழுத்துச்சுன்னா கயிறு மேல் நோக்கி இழுக்குது இல்லையா, டென்ஷன். திஸ் இஸ் T. குரங்கு தன்னுடைய எடையின் காரணமாக கீழே புவியீர்ப்பு விசையில் இழுக்கப்படுது. ஆனால் குரங்கு மேலே 6 மீட்டர் per second square வேகத்தில் ஆக்சலரேட்டாக ஏறுது. அப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் என்ன சொல்லுதுன்னா, அப்போ டென்ஷன் தானே ஜெயிச்சிருக்கு, ஆக்சலரேஷன் மேலே இருக்குல்ல, T minus mg is equal to m into a. இதான் பிள்ளைங்களா ஈக்குவேஷன். சர்த்தை மெதுவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களா. T மைனஸ் எம்ஜி, ஏன்னா ஆக்சலரேஷன் மேல் நோக்கி இருக்கு. T மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. இதுதான் பிள்ளைங்களா எழுதியிருக்கேன். இது புரிஞ்சிருச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சலாம். T இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி ப்ளஸ் ஏ. ஜி 10, ஏ 6 கொடுத்துருக்காங்க. 40 × 16 640 நியூட்டன். 600 நியூட்டன் தான் அது தாங்கும், அப்படி தானே கொடுத்துருந்தாங்க. 640 நியூட்டன். அப்போ 6 மீட்டர் ஸ்கொயர் வேகத்தில் ஏறிச்சுனாக்க, ஆக்சலரேஷனில் ஏறிச்சுன்னா கண்டிப்பாக கயிறு அந்து போயிடும், கயிறு பிரேக் ஆகிடும். அடுத்து பாருங்கள், அடுத்த கேஸில் அது 4 மீட்டர் per second ஸ்கொயர் ஆக்சலரேஷனில் கீழே இறங்குது. அப்போ என்ன அர்த்தம், எம்ஜி டாமினேட் பண்ணுது. திஸ் இஸ் டென்ஷன், திஸ் இஸ் எம்ஜி. அப்போ இங்கே எப்படி ஈக்குவேஷன் எழுதுவீங்க, எம்ஜி மைனஸ் டி. ஏன்னா எம்ஜி தானே கீழ் நோக்கி தானே வந்திருக்கு, mg டாமினேட் பண்ணுது. mg minus t is equal to m into 4 meter per second square. mg minus t is equal to m into acceleration. So இந்த கேஸில் t is equal to mg minus ma. So m 40, 10 minus 6 240 நியூட்டன். அப்போ கயிறு என்ன ஆகாது, அந்து போகாது. அடுத்த கேஸ் வாங்க. இந்த கேஸில் குரங்குக்கு ஆக்சலரேஷன் இல்லை, வெலாசிட்டி தான் இருக்குது, அது யூனிஃபார்ம் 5 மீட்டர் per செகண்ட். அப்போ இங்கே ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டிங்கன்னா இது டென்ஷன் மேல் நோக்கி கயருடைய ஃபோர்ஸு, குரங்குடைய எடையின் காரணமாக கீழே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் m into g, ஆக்சலரேஷன் 0. அப்போ T இஸ் ஈக்குவல் டு m into g. ஏன்னா என்ன இல்லை, ஆக்சலரேஷன் இல்லை. T இஸ் ஈக்குவல் டு m into g. ஸோ T இஸ் ஈக்குவல் டு m 40, g 10, 400. ஸோ 640 தாங்கும், 400 அந்து போகாது. இங்கே குரங்கு சேட்டை பண்ணுது இல்லைங்களா, என்ன பண்ணுது, சல்லுன்னு இறங்குது. என்ன வேகத்தில் இறங்குது, அது இயற்கையாக என்ன வேகத்தில் விழுமோ அந்த வேகத்தில் இறங்குது. சரியா? ஸோ இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா திஸ் இஸ் T, திஸ் இஸ் எம்ஜி டாமினேட் பண்ணுது. ஸோ எம்ஜி
minus t is equal to m into a. mg minus t is equal to m into a. A is g, அந்த வேகத்தில் தான் விழுது. So mg cancel, t is equal to 0. No tension in the rope. No tension. நம்ம ஏற்கனவே படித்தோம், லிஃப்ட் g ஆக்சலரேஷனோட கீழே இறங்குச்சுன்னா நிற்கிறவங்களுக்கு எடையே இழந்துருவாங்க. அது இங்கே வேறு ஃபார்மில் இருக்குது. ஸோ பிள்ளைங்களா, இதுதான் பிள்ளைங்களா ஃபிசிக்ஸு. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன கற்றுக்கணுன்னா, ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஈக்குவலன்ட் மாடலாக கன்வெர்ட் பண்ணுறது, நம்மளுக்கு தெரிஞ்ச விதிகள் அங்கே எப்படி என்ன செய்கிறது, அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிடணும். சரிங்களா? சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறையா நண்பர்கள் இருப்பாங்க, தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம சேனலை சொல்லுங்கள். யார் சொல்லுவா? சொல்லுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும், அவங்களுக்கும் பலன் கிடைக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.